ஹாய் வியூவர்ஸ், பீச் சைடு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இங்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு சுண்டல். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒயிட் கலர் பட்டாணி வாங்கிக்கணும். வாங்கி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா குக்கரில் 2 விசில் விட்டுக்கணும். இது நம்ம பீச் சைடெல்லாம் போனோன்னா இது வாங்கி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ போனாலும் வாங்கி சாப்பிடுவேன். ஒரு பேக்கெட் 10 ரூபா இல்லை ஒரு 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன். அதை வீட்டிலே பண்ணலான்ட்டு அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து நான் ஆட் பண்ணேன். இதை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லா கடுகு தாளித்து வச்சுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, தேவைக்கு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட்டு நல்லா தாளிப்பு எடுத்து வச்சுருங்க. இது இந்த வேக வச்சது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த சைடு வந்துட்டு கேரட்டு சின்னதாக துருவி வச்சுக்கணும். அப்புறம் மாங்காய் சின்னதாக துருவி வச்சுக்கணும். அப்புறமா வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னராக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். அப்புறம் நம்மளுக்கு பசிக்காது. ஹை ப்ரோட்டீனும் கூட, ரொம்ப பசிக்காது. அப்போ நம்ம வேறு மீல்ஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். ஸோ நான் வந்து இது ஒரு வாரமாகவே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சுண்டல் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான்.